நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் நெல்லையில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் 16 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் இணைந்து சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் எலக்ட்ரிக் இன்ஜினியர், தென்னக ரயில்வேயில் 21 வருடம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் ஆவார்கள். ஐயா அவர்கள் MA யோகா, MPhil பட்டம் பெற்றவர்கள். மேலும் அக்குபஞ்சர் டிப்ளோமா, வர்மா அறிவியல் MSc பட்டம் பெற்றுள்ளார்கள். திருநெல்வேலி மண்டலத்தோடு இணைந்து சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் சிறந்ததொரு உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்பர்கள் அனைவரும் சார்பில் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவரு உதவி குருவீரின் சேர்ப்பு. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSC IT பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தவத்தோடு தொடங்கி வைத்து தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய நாகராணி அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்த வணக்கம். அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இனிமையாக வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக சிறந்ததொரு உலகை உருவாக்க முடியும் என்கின்ற வகையில உலக சமாதான திட்டங்கள், புதியதொரு பண்பாடு என்கின்ற பல தத்துவங்களையும் செயல்முறை வடிவங்களையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அருட்தந்தைக்கு முன்னதாகவே பல மகான்களும் இந்த உலக அமைதியை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறார்கள். சமீபத்தில் வாழ்ந்த பாரதியார், பாரதிதாசன் போன்றோர்கள் சொன்ன புதியதொரு உலகம் செய்வோம் என்கின்ற கவிகளை எல்லாம் கூட நாம் கற்றிருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைய வாழ்க்கை சூழல்கள், உலக நிகழ்வுகள் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கக்கூடிய காட்சியை காண்கின்றோம். இந்த நிலையில் நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையும் மிக பெரியதாக உயர்ந்திருக்கிறது என்ற வகையில் சிறந்ததொரு உலகம் செய்வோம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கவிருக்கிறோம். இயற்கை அன்னையுடைய ஒரு அற்புதமான கருவறை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூ உலகம். இந்த பூ உலகில்தான் எண்ணிக்கையில் அடங்காத ஜீவ இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனித அறிவை கொண்டு இந்த ஜீவ இனங்களை எல்லாம் நாம் வகைப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு அறிவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரையில் 84 லட்சம் வகையான ஜீவ இனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கணக்கெடுத்திருக்கின்றன. இந்த 84 லட்சம் வகையான ஜீவ இனங்களில் ஒரே ஒரு இனம் மட்டும் 6 அறிவு பெற்று மிகச்சிறந்த ஒரு ஜீவ இனமாக இந்த உலகில்
வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுமாராக 800 கோடி மனித உருவங்கள் இந்த உலகில் நடமாடிக் கொண்டிருக்கின்றன. 800 கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் 800 கோடி மனித உருவங்கள் நடமாடிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு விருப்பம், தனக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு, தனக்கான நம்பிக்கைகள், வாழ்க்கை முறைகள் என்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதை தன்னுடைய உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. என்னுடைய உலகத்தில் நான் சிறப்பாக வாழ வேண்டும், அதற்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன். இப்படி ஒவ்வொரு மனிதரும் தனக்காக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உலகங்கள் 800 கோடி உலகங்கள். இது ஒவ்வொன்றும் அந்த மனிதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒரு காந்த களத்தை, ஒரு காந்த பந்தை அவரை சுற்றி இயக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு கடலில் இருக்கக்கூடிய நீர் துளிகள் போல அனைத்து மனிதர்களுமே இந்த காந்த களத்தின் மூலம் ஒன்றாகவே இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது அறியாத மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொருவருடைய அந்த காந்த களம் ஒன்றிணைந்த காந்த களமாக, ஒரு பிரபஞ்ச காந்த களமாக இயங்குகிற பொழுது அதிகமாக மனிதர்களுடைய என்ன அலை எதை சார்ந்ததாக இருக்கிறது, அதனுடைய தாக்கம் இந்த இயற்கையின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்ப்போம். அந்த வகையில ஒவ்வொரு மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய காந்த குலத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கு. பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்ற அர்த்தத்தை மிக சிறப்பாக சொல்லும். இப்போ நந்தவனம் என்று சொன்னால் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செழிப்பான இடத்தை நாம் நந்தவனம் என்று சொல்கின்றோம். அப்படித்தான் இந்த உலகமும் ஒரு அற்புத நந்தவனமாக இறையாற்றலால் உருவாக்கப்பட்டது. அதில் ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதனாக பல்வேறு மலர்களாக மலர்ந்து அறிவில் சிறந்த அனைத்து உயர்நிலைகளையும் பெற்ற ஒரு மலராக மனிதன் வந்திருக்கின்றான். அது இறுதியாக வந்த மலர் என்று காரணம், அனைத்தையும் உணர்வதற்கான ஆற்றலையும் அறிவையும் இறையாற்றல் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் மனிதன் வருவதற்கு முன்பு வரை இதற்கு பெயர் நந்தவனம். ஆனால் மனிதன் இருக்கிற போது இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் பாலைவனம். மனிதன் வருவதற்கு முன்பிருந்த இந்த உலகை நாம் சிந்தித்து பார்க்கலாம். மனிதனால் சிதைக்கப்படாத மலைகள், சிகரங்கள், மனிதனால் அழிக்கப்படாத காடுகள், மனிதனால் தூய்மை கெட செய்யாத சமவெளிகள், நதி நீர்கள், நீர்நிலைகள், மனிதனால் களங்கப்படுத்தப்படாத கடல், இவை அனைத்தையும் பார்க்கிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நந்தவனமாக இந்த உலகம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதன் வந்த பிறகு பாலைவனமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இறையாற்றல் மனிதனை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதா என்கிற கேள்வியை எழும் அளவிற்கு மனிதனுடைய செயல்கள் இன்று நடந்தேறி கொண்டிருக்கிறது. மனிதன் அந்த மலைகளை எல்லாம் சிதைத்து
அதில் இருக்கக்கூடிய கற்கள், கனிம வளங்கள் அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறார். காடுகளை எல்லாம் அழித்து அதில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பறித்துக் கொள்கிறார். நதிகளை அழித்து அதற்குள் இருக்கக்கூடிய மணல்களை எல்லாம் அழித்து மிகப்பெரிய கட்டிடங்களை எல்லாம், மிகப்பெரிய வடிவமைப்புகளை எல்லாம் உருவாக்கி ஒரு ஆடம்பரமான, ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யும். அங்கு காணா போன அனைத்து கனிமங்களும் எங்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகில் பல்வேறு அடுக்கு மாடிகளாக வளர்ந்து நிற்கிறது. அப்படி இனிமையாக வாழ்கிறானா என்று சொன்னால், தன்னை போல தனக்கு அருகில் வாழக்கூடிய இன்னொருவரை பார்த்து ஒரு எதிர்மறை உணர்வு வருகிறது. அவர் நன்றாக வாழக்கூடாது, அந்த மிகப்பெரிய கட்டிடங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய கருவிகளை கண்டுபிடித்து, ஆயுதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு தன்னுடைய வட்டத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் அனைவரையும் கெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்து அதை வைத்து அந்த கட்டிடங்களை எல்லாம் தகர்த்து எறிய முற்படுகிறான். அவர்களும் நம்முடைய கட்டிடங்களை, நம்முடைய வளங்களை எல்லாம் அழிப்பதற்காக தயாராக இருக்கிறார். இப்படி ஒட்டு மொத்தமாக அனைத்தையும் அழித்து மீதி என்ன இருக்கும் என்று சிந்தித்தார். மழையும் இருக்க போவதில்லை, காடுகளும் இருக்க போவதில்லை, இவர்கள் கட்டிய கட்டடங்களும் இருக்க போவதில்லை என்று சொன்னார். வெறும் பாலைவனங்கள் மட்டுமே இங்கு மிஞ்சி இருக்கும். இதே கருத்தை தான் கடுவெளி சித்தர் என்பவர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் உயவனை வேண்டி வாங்கி வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி ஓட்டுடை தாண்டி என்று வருத்தமாக எழுதுவதை பார். அப்போ நந்தவனம் என்கின்ற வார்த்தையை அவரும் பயன்படுத்தினார். இந்த அற்புதமான நந்தவனத்துல இறையாற்றலிடம் அன்னையின் கருவறையில் 10 மாதங்களாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற்று வெளியே வந்த பிறகு இந்த வாழ்வினுடைய மதிப்புகளை உணராமல் கூத்தாடி கூத்தாடி இந்த உடலையும் உயிரையும் அவன் இழந்து நிற்கிறான் என்று பார்க்கிற போது, கடுவெளி சித்தர் இந்த உடலையும் உயிரையும் மட்டுமே சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தையே, நந்தவனமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே நாம் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. இவை அனைத்தும் மனிதனிடம் எப்படி வந்தது என்று சிந்தித்தால் நமக்கு புரியும். ஒரு விலங்கினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விலங்குகள் இந்த இயற்கையை தன்னுடைய தேவைக்கானதாக பார்க்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் என்னுடைய உணவு என்று விலங்கு பார்க்கிறது. ஒரு தேனி, ஒரு அழகிய மலரை, இந்த மலர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சிந்திப்பதில்லை. அது என்னுடைய உணவிற்கான ஒரு பொருள். ஒரு அழகான ஒரு மரம், அதை யானைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், இது எனக்கான உணவு. யானைகள் புகுந்த வாழை தோப்பு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த இயற்கையை எல்லாம் தன்னுடைய உணவாக அது நேரடியாக உண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு புலி, ஒரு புள்ளிமானை அழகாக இருக்கிறது என்று ரசிக்க முடியாது. அதை தன்னுடைய உணவாக மட்டுமே அதற்கு பார்க்க முடியும். அதே போன்று விலங்குகள் தன்னுடைய இருப்பிடத்தை ஒரு எல்லை கோடிட்டு அதற்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த எல்லைக்குள்ள இன்னொரு விலங்கு வந்துவிட்டால் உடனே அதை தாக்கி அதை அழிப்பதற்கு முயற்சி செய்யும். அப்படி அழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டுவிட்டு இந்த விலங்கு வேறிடம் சென்றாக வேண்டும். அந்த இடத்தை வெற்றி பெற்ற விலங்கு ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்போ இதே உணர்வு தான் மனிதனிடமும் வந்திருக்கிறது. மனிதனுடைய அனைத்து செயல்களும் விலங்கின தன்மையுடைய வெளிப்பாடாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விலங்குகளுக்கு என்று சிந்திக்கிற, ஆராய்ச்சி செய்கிற 6வது அறிவை இறையாற்றல் கொடுக்கவில்லை. இந்த இயற்கை வளங்களை அப்படியே
அனுபவித்து வாழக்கூடிய ஒரு அறிவை மட்டுமே அதற்கு கொடுத்திருக்கிறது. எனவே அவர்களினுடைய செயல்கள் தவறு என்று நாம் சொல்வதற்கு இல்லை. ஆனால் மனிதனாக வந்தவன், அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று சொன்னால் ரசனை. ஆறாவது அறிவினுடைய மிகச் சிறப்பு இந்த ரசித்தல் என்பதுல தொடங்குகிறது. அவனால் மட்டுமே இந்த அற்புதமான மலைகளையும் காடுகளையும் இந்த மலரையும் வண்ணத்து பூச்சியையும் புள்ளி மான்களையும் புலிகளையும் யானைகளையும் அனைத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு அறிவை அவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய வீடுகள்ல குழந்தைகள் பிறக்கும், நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிற பொழுது நாம் அந்த குழந்தையை எப்படி பார்ப்போம் என்று சொன்னால் மிக அற்புதமாக ரசிப்போம். அதனுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதனுடைய மூக்கு எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது, அதனுடைய உதடுகள், அதனுடைய விரல்கள் எல்லாம் எப்படி சட்ட சிவப்பாக. இந்த இறைவனுடைய படைப்பை அந்த குழந்தையிடம் நாம் பார்ப்போம். அது உறங்குகிற பொழுது கூட அதை ரசிப்போம். அது உறக்கத்தில் கனவு கண்டு சிரிப்பதை பார்த்து நம்முடைய உள்ளமும் அப்படியே பூரித்து சிரிப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒரு சிறிய கொசு, எறும்பு, ஈ கூட அந்த குழந்தைக்கு அருகில் வரவிடாமல் நாம காத்து கொண்டே இருப்போம். இது ஏன் நிகழ்கிறது என்கிற பொழுது இந்த ரசித்தல், ரசனை என்கின்ற உணர்வு ஒரு எல்லையற்ற அன்பை நம்மிடம் வெளிப்படுத்தி தருவது. அதை அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்றோம். இது நமக்கு எல்லா குழந்தைகளிடமும் இருக்கும். நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல, நாம் ஒரு பேருந்துல பயணம் செய்தாலும் சரி, ஒரு ரயில்ல பயணம் செய்தாலும் சரி, அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை அவர்களுடைய பெற்றோர்களால் கவனிக்கப்படாத போது நாம் முன்வந்து கவனிப்போம். அது எங்காவது விழுந்து விடுமோ என்று ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு அந்த குழந்தையை நாம் கவனித்துக் கொண்டே இருப்பதை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோமே. அப்ப இந்த ரசித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையற்ற அன்பை நம்மிடம் வெளிப்படுத்தும். அது ஏற்பட்டு விட்டால் அந்த குழந்தைக்கு நம்மால் எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாது. அதை ஒரு மிகப்பெரிய பொறுப்பை மனிதனிடம் இரையாற்றி கொடுத்திருக்கிறது. வேலியே பயிரை வேய்ந்தது போல இந்த நந்தவனத்தை மிக சிறப்பாக மாற்ற வேண்டிய மனித அறிவு இந்த இயற்கையை விலங்குகளைப் போலவே தனக்கானது இவை அனைத்தும் தான் அனுபவிப்பதற்காகவே இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இந்த இயற்கையின் மதிப்பை அறியாமலும் இந்த வாழ்க்கையினுடைய மதிப்புகளை அறியாமலும் வாழக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனிதன் வாழ்ந்தது. அப்ப அடுத்ததே வந்து சொல்றாங்க, இயற்கையில் எந்த தவறும் இல்லை. இந்த இயற்கை ஆற்றல் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த இயற்கையை அறிவதற்கான அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய மதிப்புகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கும் அந்த மதிப்புகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்குமான அனைத்து வல்லமையையும் மனிதனிடம் கொடுத்திருக்கிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகள், தன்னுடைய தற்காலிகமான இன்பங்கள் இவற்றிற்காக எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை உணர்வை பரப்பிக்கொண்டே இருக்கின்றான். இந்த அலை தன்னுடைய குடும்பத்திலேயே தொடங்கி தன்னுடைய சுற்றத்தார், சமூகம், உலகம் என்று பரவி இந்த பிரபஞ்ச களத்திலேயே ஒரு மிகப்பெரிய சாப அலையாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அலைகள் ஒன்றிணைந்து இயங்குகிற பொழுது அதைதான் நாம் இயற்கை சீற்றமாக பார்க்கிறோம், மிகப்பெரிய போராக பார்க்கிறோம். இத்தனை நிகழ்வுகளுக்கும்
அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மனிதனுடைய எண்ண அலைகள் என்று குறிப்பிடும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய மன அலைச்சுழல், ஆளுமை திறன் என்பது இங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்போ நம்முடைய முன்னோர்களிடமிருந்து வந்த பதிவுகள், அதுல நிறைய விலங்கின தன்மைகளும் இருக்கும், மனித இன தன்மைகளும் இருக்கும். அதோடு சேர்த்து நம்முடைய செயல்கள், நம்முடைய அனுபவங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து நமக்கான ஒரு ஆளுமை திறனை ஏற்படுத்திக் கொள்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக அனைத்து மனிதர்களுடைய ஆளுமை திறனும் எப்படி இருக்கிறதோ அதனுடைய ஆளுமை திறன் தான் இந்த இயற்கையை ஆளுமை செய்கிறது, இந்த சமூகத்தை ஆளுமை செய்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ ஏதாவது ஒன்றின் மீது நமக்கு ஒரு அளவு கடந்த ஒரு ஆசை, பற்று ஏற்பட்டு அதை அடைவதற்காக நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நாம துன்பம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதைதான் நாம தீவிரவாதம் என்ற ஒரு வார்த்தையில சொல்றோம். அப்போ தேசத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அளவு கடந்த பக்தி இருக்கலாம். என்னுடைய தேசத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய பக்தி இருக்கலாம். அது என்னை இந்த தேசத்தின் உயர்வுக்கு என்னை ஒரு கருவியாக வைத்து செயல்பட வை. ஆனால் தேசத்தின் மீது ஏற்பட்ட ஒரு அபரிமிதமான பற்று என்னுடைய தேசத்தை வளர்ப்பதை விட மற்றவர்கள் வளர்வதையும் தடுத்து விடுவதற்கான அனைத்து செயல்களையும் செய்யும். என்னுடைய தேசம் மட்டுமே வளர வேண்டும், மற்ற தேசங்கள் எதுவும் என்னுடைய தேசத்தை விட பெரிய அளவுல உயர்ந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு வருகிற போது அது தேசம் சார்ந்த தீவிரவாத உணர்வாக நம்முள் இணைந்து நிற்கிறது. இதே போன்று மதம் சார்ந்த தீவிரவாதம், எல்லா மதங்களும் அற்புதமான தத்துவங்களை, வாழ்க்கை முறையை மனிதர்களுக்கு அழகாக கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த மதத்தின் மீது பக்தி என்பது அவசியமானது. ஆனால் அந்த மதத்தின் மீது ஏற்படக்கூடிய அளவு மீறிய பற்று என்பது என்னுடைய மதம் மட்டுமே உயர்ந்தது, மற்ற மதத்தினர் அனைவரையும் நான் இங்கு வாழ விடமாட்டேன் என்கின்ற ஒரு உணர்வு வருகிற பொழுது அதை மதத்தின் மீதான ஒரு தீவிரவாதமாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று மொழி, மகரிஷி சொல்வாங்க, மொழி பற்றி இருக்கலாமா என்று ஒரு அன்பர் கேட்கிற பொழுது மொழியின் மீது மட்டுமல்ல, எதன் மீதும் அபரிமிதமான பற்று இருந்தால் அது ஆபத்தானது என்று கூறுகிறார். அப்போ மொழியின் மீது ஒரு அன்பு, பக்தி இருக்கலாம். என்னுடைய மொழி சிறந்தது, அது எனக்கு அத்தனை வாழ்க்கையையும் கற்றுக் கொடுக்கிறது என்கிற போது அதை கொண்டாடலாம். ஆனால் அந்த மொழி பற்றை கொண்டு மற்ற மொழி பேசுகிற அன்பர்களை தான் ஒரு எதிரியாக பார்ப்பதோ அல்லது மற்ற மொழிகள் வளர்வதை தடுப்பதோ ஒரு தீவிரவாத உணர்வு என்று சொல்லும். இதை எல்லாமே நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டே இருக்கின்றோம். ஆனால் உணவில் தீவிரவாதம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறி, என்னுடைய உணவு, அதன் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பற்று, அதை அடைவதற்காக மற்ற ஜீவன்களை எல்லாம் துன்புறுத்தி என்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இப்போ உணவில் தீவிரவாதம் என்கின்ற உணர்வை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தா இந்த உலகத்துல உலகிற்கே வழிகாட்டக்கூடிய நம்முடைய தேசத்தில் 2% பேர் தான் சாத்வீக உணவை உண்ணுபவர்களாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒரு ஆன்மீக பூமியிலேயே இந்த நிலை என்று சொன்னார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இந்த உணவு தீவிரவாதம் என்பது மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 100% பரவி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படையான சிக்கலாக இருக்கு. உணவு என்பது
என்னுடைய தன்மையாகவே மாறது. நான் எதை உணவாக உட்கொள்கிறேனோ அதனுடைய தன்மை என்னுடையதாக மாறிவிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. தாவர இனங்களும் உயிர்கள் தானே, அவற்றை நாம் உண்கிற பொழுது அது துன்பப்படாதா என்கின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இறையாற்றல் இந்த ஓரறிவு தாவரத்தை அனைத்து ஜீவன்களுக்கும் உணவாக ஏற்படுத்தி இருக்கிறது. மிகச்சிறந்த அறிவோடு அந்த தாவர இனங்களுக்கு வழி என்கின்ற ஒரு உணர்வை, துன்பம் என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்காத வகையில் அந்த ஓரறிவு ஜீவனை இறையாற்றல் உருவாக்கி ஒரு வழியை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் 2 அமைப்புகள் அதற்கு இருக்கிறது. ஒன்று நரம்பு மண்டலம், இன்னொன்று மூளை. இந்த நரம்பு மண்டலம் தான் அந்த துன்ப உணர்வை ஒரு சிறிய ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கடத்தி கொண்டு சென்று மூளையிடம் தெரிவித்து ஒரு வலி என்கின்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. 2 அறிவில் தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் இந்த நரம்பு மண்டலமும் மூளையும் இந்த உடலில் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் வலி என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. ஆனால் தாவர இனத்திற்கு நரம்பு மண்டலம் என்பது அதனுடைய வேர்கள். அந்த வேர் இந்த பூமி என்கின்ற மூளையோடு பிணைந்து இருக்கிறது. அந்த தாவர இனத்தில் எங்கு ஒரு சிறிய தாக்கம் ஏற்பட்டாலும் அது உடனடியாக வேரின் மூலமாக எர்த்திங் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த உணர்வு சமப்படுத்தப்பட்டு விடுகிறது. அதனால்தான் ஒரு தாவரத்தை ஒரு இலையை நீங்க கிள்ளினாலும் சரி அல்லது ஒரு கிளையை வெட்டினாலும் சரி அது உங்களுக்கு எதிர்வினை புரிவதில்லை, அழுவதில்லை. மாறாக நீங்க ஒரு கிளையை வெட்டினீங்க என்று சொன்னால் அந்த இடத்திலே 2 கிளைகளாக வளர்ந்து 2 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புத ஜீவனாக அந்த தாவர இனம். அதற்கு நாம கழிவு நீரை ஊற்றினாலும் அதை அது தேங்காயிலையோ அல்லது பழத்திலேயோ ஒரு மாம்பழத்திலேயோ அந்த தன்மையை வெளிப்படுத்துவது ஒரு அற்புதமான ஒரு உணவை நமக்கு பதிலாக தருகிறது. நாம கார்பன் டை ஆக்சைடை கொடுத்தாலும் அது தூய்மையான காற்றையே உற்பத்தி செய்து கொண்டு நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வெயில் காலத்துல அந்த மரத்தினுடைய நிழல் நமக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை அனுபவிப்பதாக இருப்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொண்டோம். இப்படி ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தாவரமும் நல்ல பதிவுகளையே வெளிப்படுத்தி கொண்டிருப்பதனால அதை உணவாக உட்கொள்கின்ற நம்முடைய தன்மையும் கூட அதற்கு இணையான தன்மையாக மாறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் பிறப்பிலிருந்தே வெறும் தாவர உணவை உண்கின்ற நபராக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த உணவு தீவிரவாதத்திலிருந்து வெளிவந்த நபர்கள் என்று சொல்ல, அல்லது உணர்ந்து தானே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு 9 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சைவ உணவை சாத்வீக உணவை உண்பவர்களுடைய மரபணுவே மாற்றம் பெற்று குறைந்தது 9 12 ஆண்டுகளாகும் என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. அப்படி ஒரு மாற்றத்தை நம்மும் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை மனவளக்கலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த உணவு தீவிரவாதம் என்பது மிக அடிப்படையான ஒன்று. இதில் வெற்றி பெறாமல் இந்த உலக அமைதி என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றாக மாறி. அப்போ இந்த உணவு என்கின்ற இந்த தாவரம் இருக்கிறதே, இதுதான் நம்முடைய நீர்நிலைகளுக்கு காவலாக இருக்கு, மழை வருவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அனைத்து மதிப்புகளையும் நம்ம பணத்தை வைத்தே மதிப்பு கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஆப்பிள் போன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு சோனி டெலிவிஷன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு BMW கார் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு நாம் தயாராக இருப்பதற்கு காரணம் அந்த பொருள் விலை உயர்ந்த பொருள்,
அதை வைத்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நாம் உணர்கின்றோம். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் கூட நம்மால் வாழ்ந்துவிட முடியும். இந்த மரங்கள் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது என்கிற நிலை. அதை பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட ஒரு மரம், ஒரு பெரிய அரச மரம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 50 பேருக்கான ஆக்சிஜனை தரவல்ல ஆற்றல் இருக்கிறது. 50 பேருடைய ஆக்சிஜனுடைய தேவை என்பது எவ்வளவு என்று கணக்கிட்டால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. கரோனா காலத்துல நாம் எல்லாம் மூச்சு விட முடியல என்று சொல்லி மருத்துவமனையில சேர்த்தார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 3 யூனிட் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஒரு யூனிட்டினுடைய விலை 3000 ரூபாய் அன்றைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஆக்சிஜனுக்கு ஒரு நபர் 9000 ரூபாயை செலவு செய்யும். அந்த காலம் வரதான். அப்போ ஒரு மனிதனுடைய ஆக்சிஜன் செலவு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு என்று சொன்னார். 50 பேருடைய ஆக்சிஜன் தேவையை ஒரு மரம் நிறைவேற்றுகிறது என்று சொன்னார். அது எத்தகைய செல்வ வளம் மிக்க ஒரு மரம், ஒரு தாவரம் என்பது புரியும். இந்த உணவு தீவிரவாதம் நம் மனதிலிருந்து மாறி, அப்போ நம்முடைய வீடுகள்ல எத்தனை மரங்களை நாம வளர்த்திருக்கிறோம். ஒரு 10 மரத்தையாவது வளர்த்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஒரு பாவப்பதிவு. என்னுடைய பெற்றோர் பயன்படுத்திய ஆக்சிஜன் அளவு, அவருடைய பெற்றோர் பயன்படுத்திய ஆக்சிஜன் அளவு, இதற்கு எல்லாமே நம்ம இயற்கையில் கடன் பட்டிருக்கிறோம். இயற்கை வளத்தை அனுபவித்து விட்டு மட்டும் செல்வதற்கு நாம் இங்கு வர, இதை காப்பதற்கான மிகப்பெரிய அறிவை இறையாற்றல் தமிழன் கொடுத்து வைத்து, அப்போ இந்த பரம்பரை பதிவு இருக்கிறது பாருங்கள், பரம்பரை கடன். இதை எப்படி தீர்க்க முடியும்? என்னுடைய வினைப்பதிவு என்று சொல்றோமே, தீயவை செய்தது மட்டுமல்ல, இந்த இயற்கையில் பயன்படுத்தியதற்கெல்லாம் இந்த கடனை எல்லாம் திருப்பி செலுத்த வேண்டுமே. அப்போ ஒரு மரத்தை நான் வளர்த்தால் என்னுடைய ஆக்சிஜனுக்கான கடன், என்னுடைய முன்னோர்களினுடைய ஆக்சிஜனுக்கான கடனை எல்லாம் நான் கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எத்தனை தலைமுறையாக இந்த பதிவு வந்திருக்கிறது என்று பார்த்தால் ஒரு நெடிய பயன். அப்போ குறைந்தது ஒரு நபர் ஒரு 10 மரங்களையாவது தன்னுடைய வீட்டை சுற்றி வளர்த்தால்தான் அந்த கடனை அடைக்க முடியும். இந்த உலகமும் நந்தவனமாக தொடர்ந்து நீடிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது. அடுத்த மிக முக்கியமான தீவிரவாதம் செல்வத்தில் தீவிரவாதம். நான் மிக விரைவாக செல்வந்தன் ஆக வேண்டும், அதற்காக எந்த தொழிலை வேண்டுமானாலும் நான் செய்வதற்கு தயார். அது இயற்கையை அழித்தாலும் சரி, இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்தாலும் சரி அல்லது அல்லதை செய்தாலும் சரி, எந்த துறையிலாவது நான் செல்வத்தை பெருக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு, இதுதான் செல்வத்தில் தீவிரவாதம் என்று சொல்லும். அப்போ நான் செய்கிற அந்த தொழில் என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவை ஏற்படும். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தும் அப்படின்னு மிக அற்புதமா சொல்றாங்க. அப்போ எதை செய்வதாக இருந்தாலும், எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலும், அது தனக்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன நன்மையை செய்கிறது என்கிற ஆராய்ச்சி மிக மிக அவசியமானது. அப்போ இத்தனை தீவிரவாதங்களும் நம்முடைய உணர்வாக மாறி மாறி இந்த பிரபஞ்ச களம் முழுவதும் நிரம்பி இருந்தால் நிகழ்கின்ற செயல்கள் எல்லாம் யாரோ ஒருவர் செய்ததல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய செயல்களும் எண்ணங்களுமே அதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப நாம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை தீவிரவாதிகள் இருக்கிறார் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை உணவில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், செல்வத்தில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், மதத்தில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், தேசத்தில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சிந்தித்தால் நம்முடைய குடும்பத்தில் அப்படி யாருமே இல்லை என்று சொன்னார். நம்முடைய குடும்பம் ஒரு அற்புதமான ஒரு காந்த களத்தை
இந்த சமூகத்தில் உருவாகும். அப்படி இல்லை, ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அதனுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் பிரதிபலித்துதான் தீரும். அப்போ அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக அதை சொல்வாங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மன அலைச்சூழல் இருக்கிறது. எப்படி மனிதனுக்கு மன அலைச்சூழல் இருக்கிறதோ அதே போல பிரபஞ்ச மன அலைச்சூழல் என்று ஒன்று. அப்போ நம்ம அனைவரும் எந்த மன அலைச்சூழல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறோம்? எப்பயுமே 25 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ல இயங்கிட்டே இருக்கும். வீடுகளுக்குள்ள அது அப்படியே பொங்கி எழுந்து மிகப்பெரிய சத்தமாக வீடுகள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குரல் ஓங்கி கத்துகிற ஒரு பழக்கத்தை பெரும்பாலான இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். குடும்பத்துல தொடங்கி அலுவலகங்கள், பொது இடங்கள்ல கூட, பேருந்துல, ரயில்கள்ல, எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த தேவாலயங்கள்ல, ஆலயங்கள்ல, மனவளக்கலை தவ மையங்கள்ல, அறக்கட்டளைகள்ல எங்கேயும் குரல் ஓங்கி கத்துகிற, பேசுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். இந்த மன அலைச்சூழல் விளைவு பீட்டா அலையில இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று பொருள்படி. இப்ப நம்முடைய அலைச்சூழலை ஒரு இஇஜி வைத்து நாம் அளந்து பார்த்துவிட முடிகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அலைச்சூழல் விளைவை எப்படி நாம பார்க்க முடியும்? அப்போ இங்கு பெரும்பாலானவர்கள் ஒரு ஆல்பா அலைநிலையிலேயே இருக்க முடிகிறது என்று வைத்துக்கொள்ளும். 800 கோடி மனிதர்கள்ல பாதி பேரு ஆல்பா அலையில இருக்காங்க என்று சொன்னாலே இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த நிலையில் இல்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அப்போ எங்கோ வாழ்கிற மகான்கள் எல்லாம் தன்னுடைய மனதினுடைய அலைச்சல்களை குறைத்து 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 ஒரு 0 பக்கத்துல வைத்துக் கொண்டு இந்த உலகை வாழ்த்திக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் யார் என்று நமக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய தாக்கம்தான் நம்மை எல்லாம் நிம்மதியாக வாழ வைக்கும். எப்படி ஒரு பெரிய எண்ணெய் அந்த பூஜ்ஜியத்தால பெருக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒட்டுமொத்த மதிப்பு பூஜ்ஜியமாக மாறிவிடும். அது போல ஒரு சில மகான்கள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் 24 மணி நேரம் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த உணர்வு தன்னுடைய மன அலைச்சல் விரைவை மிக குறைவாக வைத்துக் கொண்டு வாழ்த்திக் கொண்டே இருக்கிறார். அதையும் கூட அருட்தந்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் என்னுடைய மன அலைச்சல் விரைவை குறைக்கிறேன் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அதனுடைய பிரதிபலிப்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய காந்த தளத்தையே மாற்றி அந்த பிரதிபலிப்பின் மூலமாக உலகமே அமைதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படும். அருட்தந்தையிடம் தவம் செய்து போரை நிறுத்த முடியாதா என்று ஒரு அன்பர் கேட்கிற போது அவர் சொல்றார், முடியும். ஆனால் தவம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் இது சாத்தியம் என்று சொல்றார். ஒரு 1% மனிதர்கள் தினசரி தவம் செய்து இந்த மன அலைச்சல் விரைவை எப்பொழுதுமே குறைந்த நிலையில் வைத்திருந்தாலும் போதுமானது. 800 கோடி பேர்ல வெறும் 1% தவம் செய்தால் போதும். காரணம், தவத்தை தவிர மன அலைச்சல் விரைவை குறைப்பதற்கான வழி என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று மகர்ஷி சொல்லும் போது, ஒரு பையை எடுத்துக்கொண்டு நீங்க கடை தெருவுக்கு போகிறீர்கள். உங்களுடைய அவசியமான பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக போறீங்க. சட்டப்பையில காசு இருக்கு, கையில வாங்குவதற்காக ஒரு பை எடுத்து போயிட்டே பார்க்கிற பொழுது ஏராளமான பொருள்கள் கண்ணில் கிடைக்கிறது. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தேவையற்ற பொருட்கள், அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாம் கண்ணில் படுகிறது. அவற்றையெல்லாம் வாங்கி இந்த பையனுக்குள்ள போட்டுவிட்டு
நமக்கு அவசியமான பொருளை வாங்க வேண்டும் என்று நினைவு வரும்போது பார்த்தா பையில் இடமில்லை, சட்டை பையிலும் காசு இல்லை. இப்ப என்ன செய்வது என்கின்ற ஒரு குழப்பத்தில நிம்மதி இல்லாமல் அந்த கடை தெருவிலேயே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இந்த பையில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்திருப்பதா, அதற்கு இஎம்ஐ கட்டுவதா, அதற்காக உழைத்து அதற்காக செல்வத்தை பெருக்குவதா, அல்லது இந்த பையில் இருக்கிறதெல்லாம் வெளியில் கொட்டிவிட்டு நம்முடைய அடிப்படை தேவை சார்ந்த விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம் என்று மாறுவோமா என்கின்ற குழப்பத்திலேயே பெரும்பாலானவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சட்டை பையில் காசு இருந்தாலும் கூட பை நிரம்பி விட்டது என்று சொன்னார். இன்னும் பல பைகளை வாங்கி இன்னும் ஆடம்பர பொருட்களை வாங்கி நிரப்புவதற்காகவே இந்த உலகம் அவர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வீட்டிலிருந்து எதை வாங்குவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் அதை வாங்காமல் இந்த கடை தெருவிலேயே திருப்பி வீட்டிற்கு போகக்கூடிய வழியை தெரியாமல் சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்றார். அப்போ இதிலிருந்து மாற்றம் பெற்று, இந்த சமூகத்திலிருந்து ஒரு மாற்றம் பெற்று வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மன உறுதி வேண்டும் என்பதையும் அருட்தந்தை குறிப்பிட்டார். அப்போ அத்தகைய ஒரு மன உறுதி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தானாக வராது. இந்த சமூக அமைப்பு அப்படி ஒரு பயிற்சி முறையை இயல்பாக வைக்கவில்லை. நாமே முயற்சி செய்து அதை பயிற்சி செய்தார்கள். அப்போ இந்த வாழ்வியல் விழுமியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வினுடைய மதிப்புகள் அனைத்தும் நமக்கு புரிந்து விட்டது என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையே மாறி போகும். அப்போ மகிழ்ச்சியினுடைய அந்த ரசனை இருக்கிறது. மலரே மலரே நீ யார் என்று இயற்கை கொடுத்த இந்த ரசனையை அவர் பயன்படுத்தினார். அந்த மலரினுடைய அந்த வாசனை என்ன அற்புதம், இந்த மலரினுடைய அழகு எவ்வளவு அற்புதம், அதனுடைய நிறம் எவ்வளவு அற்புதம் என்று பார்த்து கொண்டே போக போக என்ன நிகழ்ந்தது? மறைபொருளான தெய்வமே நான் என்கின்ற உணர்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. பிறவி பயனை பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சி அந்த இடத்துல டிக்ளேர் பண்றார். ஒரு பூவை ரசிக்க தொடங்கிய உடனேயே இது எப்படி நிகழ்ந்தது? மகிழ்ச்சி சொல்றாங்க, கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். அப்போ பிரபஞ்சம் என்பது இந்த இறையினுடைய ஒரு மறுவடிவம். இங்கு வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுமே இந்த இறையினுடைய வடிவங்கள் என்று புரிந்து கொள்வதற்கான அந்த வாழ்க்கையை இந்த ரசனை தான் தொடங்கி வைக்கும். அப்போ இந்த வாழ்வினுடைய மதிப்பு என்று பார்த்தால் இந்த வாழ்க்கையை நாம் ரசித்தால் நமக்கு இந்த உடல் சார்ந்த விழுமியங்கள் இருக்கிறது, உடல் சார்ந்த மதிப்புகளை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த உடம்புக்குள்ள இரையாற்றல் செய்கிற நிகழ்வுகள் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடை 7 தாதுக்களாக மாற்றுகிறது என்று சொல்றோம். இரத்தமாக மாற்றுகிறது. இந்த உணவை இரத்தமாக மாற்றுவதற்கு இந்த உலகில் வேறு யாராவதால் முடியும்? ஒரு மருத்துவ விஞ்ஞானியால் முடியுமா? அரசாங்கத்தால் முடியுமா? மத தலைவர்களால் முடியுமா? எந்த பிரார்த்தனையாலும் முடியுமா என்று அருட்தந்தை கேட்பான். இப்ப யாராலும் செய்ய முடியாத ஒன்றை என்னுடைய உடலுக்குள்ளிருந்து இந்த அறிவாற்றல் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த உடல் சார்ந்த இந்த மதிப்பு எனக்கு இருந்தால் இந்த உடலை ஒரு அற்புதமான கோயிலாக வைத்திருப்பேன். அதற்கு ஏற்ற உணவு பழக்கம் எனக்கு இருக்கும். அதற்கு ஏற்ற உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் அனைத்தையும் சரியாக வைத்திருப்பேன். அந்த மதிப்பை நாம் உணர்த்தி விட்டோம் என்று சொன்னால் போதும். அனைவருக்குமான இந்த செயல்முறை வடிவங்கள் நம் கலையில ஏற்கனவே இருக்கிறது. அப்போ உடற்பயிற்சியோ காயக்கல்பத்தையோ ஒரு நாள் கூட தவறாமல் நாம் செய்வோம். ஏனென்றால்
நான் செய்கிற உடற்பயிற்சி என்பது என்னுடைய உடலுக்கானது மட்டுமல்ல. இந்த உடற்பயிற்சி தான் என்னுடைய உடலையும் மனதையும் தகுதிப்படுத்தி அதன் மூலம் வெளிப்படுகிற இந்த காந்த களம் இருக்கிறது. இது இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்கோ நடக்கிற ஒரு போரை நான் செய்கிற உடற்பயிற்சி நிறுத்தும் என்பது எனக்கு புரிந்துவிட்டால் என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். அப்போ இந்த உடல் சார்ந்த விழுமியங்களை, மதிப்புகளை நம்முடைய குழந்தைகள் அனைவரும் புரியும்படி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நாமும் கூட அவற்றை சரியாக கற்றுக்கொண்டோமா என்று தெரியும். எப்படி சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அலட்சியம். இயேசு கிறிஸ்து சொல்வாங்க, கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் வாழ்கிறீர்கள். அப்படி கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பொருள்களை எல்லாம் வாங்குவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திற்கே வந்திருக்கின்றோம். ஆனால் பல கடைகளையும் ஏதோ இது செல்வத்தை சேர்ப்பதற்காக, இங்கேயே நிரந்தரமாக வாழ்வது போலவும் இந்த பூமியிலே வாழ்ந்து மடிவதற்காக நாம் வரவில்லை. அப்போ இந்த உடல் சார்ந்த மதிப்புகளுக்கு நேரம் ஒதுக்கியாக வேண்டும். மனம் சார்ந்த, குணம் சார்ந்த மதிப்பு. என்னுடைய மனம் அலைச்சல் நிறைவு எவ்வளவு குறைவாக இருக்க முடியும்? பூஜ்ஜியத்திற்கு அருகில நான் எப்பொழுதுமே வைத்திருந்தால் அதனுடைய தாக்கம் இந்த பிரபஞ்சத்தையே காக்கும் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் என்னை தவம் செய்ய. அந்த பூஜ்ஜியத்தை நான் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குணங்கள் மாற வேண்டும். மகிழ்ச்சி 2 விஷயங்கள் சொல்றாங்க. விருப்பு வெறுப்பு என்று. விருப்பு வெறுப்பு என்பதுதான் இந்த அனைத்து சிக்கல்களுக்குமான காரணம் என்று எளிமையாக சொல்லிவிட்டு, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு என்னும் சுழல் மனதின் அழுக்கற தற்சோதனையில் இணைந்திருந்த அன்பு உற்றார் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்து விடும் அறிவு என்று சொல்றார். இந்த விருப்பையும் வெறுப்பையும் நீக்குவது என்றால் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒரு மிகப்பெரிய தற்சோதனை வேண்டும். அந்த தற்சோதனைக்கு தவம் வேண்டும். இதை இரண்டையும் முறையாக செய்து 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 என்னுள் இருக்கக்கூடிய விருப்பத்தையும் என்னுள் எழுகிற வெறுப்பு என்கின்ற உணர்வு, இது ஒரு கனல் மாதிரி. பூமி முழுவதும் அனல் பறக்கிறது. புவி வெப்பமாதல் என்பதை நாம் அதிகம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். புவி வெப்பமாதலுக்கு காரணமும் இந்த மனம் வெப்பமாதல் தான். எத்தனை மனிதர்களுடைய மனம் ஒரு நெருப்பு போல அதனுடைய கடல் பரப்பிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு சினம், எப்பொழுதுமே ஒரு அதிகமான உணர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அலைச்சல். இவை அனைத்தும் இந்த இயற்கையே வெப்பமாக மாற்றுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரிய ஒளி ஒன்றுதான். அது விழுகிற பொருளுக்கு ஏற்றவாறு தன்மையில் மாற்றம் தெரிகிறது. ஒரு கட்டியாக இருக்கக்கூடிய நெய் மேல சூரிய ஒளி பட்டால் உருகி விடுகிறது. அதுவே ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய களிமண் மேல பட்டா அது கட்டியாகி விடுகிறது. அப்போ அந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏற்பவே இந்த சூரிய ஒளி தன்மாற்றம் அடைகிறது என்று சொல்லுகிற பொழுது, இந்த புவி வெப்பமயமாகுது என்று சொன்னால் சூரியனுக்கு பூமி மீது எந்த கோபமும் இல்லை. அதனுடைய தாக்கம் என்பது அன்பும் கருணையுமானது. ஆனால் வந்து விழுகிற இடத்தில் இருக்கக்கூடிய மனங்களினுடைய தன்மை இருக்கிறது. அந்த மனங்களில் இருக்கக்கூடிய அந்த கனல் இங்கு மிகப்பெரிய வெப்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டே. அப்போ என்னுடைய மனதை, என்னுடைய குணத்தை விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இந்த புவியினுடைய வெப்பமயத்தையே என்னால ஒரு சிறிதளவு மாற்ற முடிகிறது என்று சொன்னால், எத்தகைய ஒரு சமூக பதிவை நீக்குகிற புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் தவம் செய்வதை நிறுத்த முடியாது.
அப்போ இந்த பழுத்த அறிவு நிலையில மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த பக்குவத்தில் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாகித முழு தவமும் பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து விடும் மெய் விளங்கி முழுமையாவே என்று ஒரு அற்புதமான கருத்தை சொல்றார். அந்த பழுத்த அறிவு நிலையில இந்த மனமும் குணமும் மாறுகிற பொழுதுதான் இந்த உயிர் பரத்தோடு ஒன்றும் துரியாவிதமே சாத்தியமாகும். அது சாத்தியமாகிவிட்டால் பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் என்று சொன்னார். என்னுடைய பிறப்பு இறப்பு சக்கரம் மட்டுமல்ல, அதனுடைய தாக்கம் இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய பிறப்பு இறப்பு சக்கரத்தை பிரிப்பதற்கும் என்னுடைய தலைமுறையே சிறப்பாக வாழ்வதற்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, அப்படி உணர்ந்த உணர்வுல தவத்தையோ தற்சோதனையோ நம்மால மறுக்க முடியுமா என்றால் வாய்ப்பு. சமூக மதிப்புகள் என்று மகிழ்ச்சி அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும். ரொம்ப எளிமையாக சொல்லும். எல்லா உயிர்களும் அந்த இறையின் வடிவங்கள் தான். இந்த உணர்ந்த அடிப்படையில் நீ செய்யக்கூடிய கடமைகள் அனைத்துமே அன்பின் செயல்கள். அப்போ அந்த தொண்டு என்று ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். உண்மையிலேயே நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த தொண்டு. இந்த உலகத்துல நான் மிகப்பெரிய தியாகம் செய்து மற்றவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறேனா அப்படின்னா அப்படி யாருமே இல்லை. நாம் செய்கிற அனைத்தும் கடமை என்று மகிழ்ச்சி. அந்த கடமைதான் அன்பின் செயல். அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது கூட கர்மயோகம் என்கின்ற ஒரு கவியை அம்மா பாடினார். உலக சமயமாக இந்த உலக அமைதிக்கு அருத்தத்தை கொடுத்த ஒரு அற்புத வடிவம் அந்த கர்மயோகம். அந்த கர்மயோகத்துல நம்முடைய பூமியில ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபாரதமாக, ஒரு பகவத்கீதையாக அதை வலியுறுத்தி செல்வாங்க. செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே, இப்படிதான் வரும் என்று பலனை எதிர்பார்க்காதே. அதில் இருக்கிறது மிகப்பெரிய தொண்டு. தொண்டு என்று சொன்னார், நான் ஏதோ என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி செய்யவில்லை, அது என்னுடைய மிகப்பெரிய கடமை. அப்போது இறையை உணர்ந்த அந்த நிலையில்தான் நான் மிகச்சிறந்த கடமையாக தொண்டை அன்பின் செயலாக செய்யும். கடவுள் என்பவனே மனிதனானான் என்கின்ற அந்த கவியில மகிழ்ச்சி தொடர்ந்து சொல்லும் போது, கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோருக்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தார். கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. அப்போ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடமை எது என்று சொன்னார், கடவுள் ரகசியம் என்பது வெளிதான். அதை அனைவருக்கும் காட்டுகின்ற கடமை இருக்கிறது, அதுதான் உயர்ந்தது என்று கண்டான் ஞானி என்று முடிக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெளிதான் கடவுள் ரகசியம் என்பதை எந்தவித ஐயமும் இல்லாமல் நம்மால் உணர்த்த முடிந்து விட்டது என்று சொன்னார். அனைத்துயிரும் ஒன்றென்று அவர்கள் அறிந்து கொண்டார். இந்த மத தீவிரவாதமும், இந்த தேச தீவிரவாதம், மொழி தீவிரவாதமோ, உணவு தீவிரவாதமோ, செல்வ தீவிரவாதமோ யாருடைய மனதிலுமே இயலாத ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னார். வெளி ஒன்றுதான் இந்த இறை ரகசியம் என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் அனைவருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ நாம் தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சிகளின் மூலமாக அதை உள்ளுணர்வாக, அதுதான் மகரிஷி அவர்கள் கருத்து இயங்கி என்று சொன்னார். கருத்து இயங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளுணர்வு இயங்க வேண்டும். அப்படி இயங்கி கருத்து உயர்ந்து கருத்து அறிகிற போது, மற்றவர்கள் சொன்னதை வரை கேட்டுக்கிட்டே இருந்தோம்,
இப்ப நாமே அதை உணர்கிற போது அதுதான் கருத்து உணர்தல். அப்போ இறையை உணர்ந்தவர்கள் எல்லாம் கருத்துணர்த்துவதற்காக நூல்கள் பல எழுதி வைத்திருக்கிறார்கள். மகரிஷி அந்த குருவணக்க பாடல்ல கூட சொல்லுவாங்க, அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் எழுப்பிய குருக்கு தான் நம்ம நன்றி சொல்றோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் நாம செய்ய வேண்டியது இந்த கருத்துணர்த்தல் என்கின்ற ஒரு உள்ளம் சார்ந்த தொடுதலை நாம் ஏற்படுத்தி ஆகுவது. இந்த வெளி நினைவுதான் இறை ரகசியம், அனைத்து உயிரும் ஒன்றிலிருந்தே வந்திருக்கிறது என்கின்ற ஒரு அற்புத ரகசியத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய மனதில எந்தவித தீவிரவாத உணர்வும் இல்லாமல் நாம் செய்கிற ஒவ்வொரு பயிற்சியும், நாம் செய்கிற ஒவ்வொரு தவமும் என்னை மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தையே மிகப்பெரிய ஆற்றல் மிக்கதாக மாற்றுகிறது என்று புரிந்து கொண்டு வாழ்த்து என்கின்ற ஒரு அற்புத மந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு காலையில ஒரு அரை மணி நேரம், இரவு நேரத்துல அனைவரும் தூங்கிய பிறகு ஒரு அரை மணி நேரம் இந்த உலகை ஒரு குறைந்த மன அலைச்சூழல்ல இருந்து வாழ்த்தி கொண்டே இருக்க முயற்சி செய்வோம். அப்படி நாம் செய்ய 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 இந்த பாலைவனம் மீண்டும் நந்தவனமாக மாறுவதற்கான ஒரு சிறிய செயல், ராமனுக்கு ஒரு அணில் உதவி செய்தது போல நம்முடைய இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்ச களத்துல ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட போதும், சிறந்ததொரு உலகை நம்மால் உருவாக்கிவிட முடியும். அதோடு சேர்த்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் இன்றைய நவீன கல்வி முறைக்கு நடுவுல நேரத்தை ஒதுக்கி இந்த அற்புதமான கல்வியை அவர்களுக்கு இந்த கடை தெருவுக்கு வந்து வாங்க வேண்டிய பொருட்களை வாங்காமல், அவர்கள் தவிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தாமல், எவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை மிகுந்த வைராக்கியத்தோடு இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கையோடு ஒரு சிறந்த உணவு பழக்கத்தோடு அவர்களை நாம் வாழ கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான கடமையை அன்பின் செயலாக செய்து சிறந்த ஒரு உலகை உருவாக்குவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளிக்கும் ஐடி இயக்குநரக பொறுப்பாளர்கள் இணைப்பிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்து வாழ்த்த வளர்த்தன் வாழ்த்த வளர்த்தன். முதலாவது அன்பராக பவன் சீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இப்ப நல்லா தெளிவா உங்க ஸ்பீச் இருந்துச்சு. அதாவது தீவிரவாதம் அந்த நம்மளோட கடுமையா பிடிச்சு வச்சிருக்கிறதுலாம் அந்த தீவிரவாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையில நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அந்த தீவிரவாதம் அப்படின்றது நான் ஒரு கடும் பற்று அதோட வந்து மேட்ச் பண்ணி பாத்துக்கிறேன். நம்ம தீவிரமா ஒரு கடும் பற்று, அதாவது நம்மளோட கொள்கைகள், இவங்க இவங்க இப்படிதான் நடக்கணும், இவங்க வந்து இதைதான் எனக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு தீவிரவாதமா நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். அதனால நம்ம மகிழ்ச்சி வந்து கெட்டு போகுது. என்னோட 2 கேள்விங்க. இது வந்து நம்ம வந்து விளக்கத்துக்கு வந்து வர முடியல. இப்ப பழக்கம் வந்து தெரிஞ்சிடுச்சு தீவிரவாதம் நல்லது இல்லை அப்படின்ட்டு. ஆனா நம்ம பழக்கத்துக்கும் விளக்கத்துக்குமே இடையே இந்த போராடிக்கிட்டே இருக்கோம். இதை இன்னும் விளக்கத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம், இன்னும் பெட்டரா பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? உங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து என்னோட முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, இப்ப மௌனம் எப்படி வந்து இருக்கிறதுன்றது நிறைய குழப்பங்கள் இருக்குதுங்கய்யா. அதாவது மௌனம் வந்து தியானம் பண்ணிட்டு தற்சோதனையா இருக்கிறது வந்து மௌனமா, இல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த எண்ணங்களை வந்து மனதில இருந்து வெளியில போற மாதிரி ஒரு கற்பனை பண்றது மௌனமா? மௌனம் எப்படி பண்றது, கரெக்டா பண்றது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்குதுங்கய்யா. இப்ப மன்றத்துல வந்து தவம் பண்ணிட்டு அப்புறம் வந்து தற்சோதனை பண்றது மௌனம் அப்படின்றாங்க. ஆனா ஐயாவோட நூல்கள்ல பாக்குறப்ப வந்து அந்த சுத்தவெளியோட கலந்து அந்த ஒரு பேரமைதி நிலையில வந்து எண்ணங்களற்ற நிலையில வந்து இருக்கணும். மனதுக்கு வந்து எந்த வேலையும் கொடுக்காது மௌனம் அப்படின்னு மகரிஷி ஐயாவோட புத்தகங்கள்ல போட்டிருக்குது. சோ இது 2 கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பழக்க பதிவுகள்ல இருந்து விளக்கப்பதிவுக்கு வரணும்ன்ற ஒரு கேள்வி.
மௌனம் எப்படி ஏற்றுவது அப்படிங்கிற 2 கேள்விக்குமே ஒரே பதில் தான். ஒவ்வொரு சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிப்பது, ஒரு விழிப்புணர்வோட, ஒரு அவேர்னஸோட பார்ப்பது. அப்போ ஒவ்வொரு நாளுமே இரவுல உட்கார்ந்து காலையிலிருந்து இரவு வரை நடந்த ஒரு நிகழ்வுகளை ஒரு முறை அப்படியே ஒரு அசை போடுற மாதிரி அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. எந்த ஆராய்ச்சியும் கூட தேவையில்லை. இப்போ எந்த இடத்திலெல்லாம் நாம் தவறினோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கெல்லாம் கோவப்பட்டோம் தெரியும், எங்கெல்லாம் ஒரு பேராசை வந்தது, எங்க ஒரு பொறாமை வந்தது, இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. இது தொடர்ந்து ஒரு மாதம் விடாமல் படுக்கையில உட்கார்ந்து நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புரிதல் நமக்கு முதல்ல வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறைகள் நம்மிடமிருந்து மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்வு நடக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் வரும். நம்ம நேத்து நைட்டு சிந்தித்தோம், இது தவறான ஒரு குணம் அப்படிங்கிறது உள்ள இருந்து வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெறும்போது நீங்க அதுல இருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பாகும். இப்ப இதையே தான் மௌனத்துல நாம செய்வோம். இப்ப மகரிஷி சொன்ன மௌனம் அப்படிங்கிறது இது ஒரு நாளில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லைங்க. இது ஒரு தொடர் பயிற்சி. மௌனம்னா ஒரு நாள் இருந்து அந்த இறையோடு இணைந்து விட முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து மௌன நிலையில் இருக்கிற பொழுது தவமும் தற்சோதனையில தான் நம்ம முதல்ல தொடங்க வேண்டும். தவத்துல ஆழ்ந்து போய் அந்த வெளிநிலையில் ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா என் மனசுல விருப்பமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. அப்ப இது ரெண்டும் அங்க எழுந்து விடக்கூடாது. என்னோட ஒரு ஆசை அங்க நின்று கடவுள்கிட்ட கேட்டுடலாமா, எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த தவம் அங்க இல்லாமல் போய்விடுகிறது. அல்லது ஒரு நபர் மீது வெறுப்பு வருகிறது, அவரை கெடுக்க வேண்டும் என்று இறைவன்கிட்ட கேட்க போறீங்களா அப்படின்னாலும் அங்க தவம் இல்லை. அப்ப இது ரெண்டையும் தற்சோதனையில நம்ம முடித்த பிறகுதான் அறிவு பழுக்கும். அந்த நிலையில தான் அந்த முழு மௌனம் சாத்தியமாகும், இறையோடு இணைந்த நிலை. அதனாலதான் ஆரம்ப காலத்துல தவம் செய்து தற்சோதனை செய்கிற பொழுது நாம் யாரிடமெல்லாம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோமோ அவர்களெல்லாம் நினைத்து நன்றி செய்வது, நாம் செய்த தவறு அதையெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்பது. இப்படி பயிற்சி எல்லாம் செய்து செய்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பெல்லாம் குறைத்து கொண்டு அதன் பிறகு நீங்க சொல்ற மாதிரி எதையுமே நினைக்காமல், தன்னையும் மறவாமல், ஒன்றையும் நினைவாமல் அந்த வெளி நினைவோடவே இருந்தோம் அப்படின்னா அந்த மோன நிலை நம்ம உள்ளுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். அது நிகழ்வதற்கு ஒரு காலம் வேண்டும் ஐயா. தொடர்ந்து நாம முயற்சி செய்து அந்த மௌனத்துல வெற்றி பெற வேண்டும். முதல் படி என்பது தவமும் தற்சோதனை தான். வாழ்க்கை வளம். ஐயா ஐயா இன்னொரு கேள்விங்க. ஒருத்தவங்களை நான் மன்னிச்சு மறக்கணுங்கய்யா. அவங்க பண்ண தவறுகள் அப்படியே எனக்கு எண்ணங்களா பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குதுங்கய்யா. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்கள மன்னிச்சு இது பண்ண முடியலங்கய்யா. அதனால அந்த எண்ணம் வந்து வந்து எனக்கும் துன்பம் கொடுக்குது. அந்த எண்ண அலைகளை நான் அவங்களுக்கு ரிப்பல்ஷனா அவங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இதுல இருந்து மீண்டு வருது எப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. வாழ்க்கை வளம் ஐயா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நானோ அல்லது என்னுடைய முன்னோர்களோ செய்த ஒரு தவறான செயலுக்கான விளைவாக அந்த நபர் ஒரு இறைவனின் கருவியாக என் முன்னாடி நிற்கிறாரு, எனக்கு ஒரு துன்பத்தை தருகிறார் என்கின்ற புரிதல் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தியாகம். என்னுடைய வினையை நீக்குவதற்காக ஒரு தீவினையை அவர் செய்கிறார். அந்த தீவினைக்கான விளைவை அவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போ என்னை விடுவிப்பதற்காக அவர் ஒரு தவறை செய்து ஒரு துன்பத்தை அனுபவிக்க போகிற நபர் தான் நம்முடைய பகைவரோ அல்லது துரோகியின் பேர் வச்சிருக்கோமோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ உண்மையிலேயே அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க வாழ்த்தும் போது பொல்லாதவர்களை முதலில் வாழ்த்துங்கள், உங்களுக்கு நல்லது செய்தவர்களை பின்னால் வாழ்த்துங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது மிக மிக அர்த்தம் உள்ளது. அப்ப அவர் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நபர். என்னுடைய வினை பயனை நீக்க வைத்த இறைவனுடைய வடிவம். அந்த பார்வையில நீங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிதாக அவரை மன்னித்து விடலாம், அவரை வாழ்த்தி மறந்து விடலாம். வாழ்த்துவதா ஐயா, இப்ப நம்ம அந்த நபரை அடுத்த வாட்டி பாக்குறப்ப இந்த இதுதானங்க ஞாபகம் வருது, இந்த மாதிரி நமக்கு பண்ணிட்டாங்களே. அது
ஆம், அந்த இது அந்த உள் மனசுலயே கிடக்குதுங்க. அதாவது பாஸ்ட்ல சொல்றேன், இந்த மாதிரி அந்த உள் மனசுலயே அந்த ஒரு அந்த பாதிப்பு வந்து அது இருந்துகிட்டே இருக்குது. அவங்களோட தொடர்ந்து நம்ம லைஃப்ல டிராவல் பண்ணலாமா, இல்ல அப்படியே வாழ்த்திட்டு ஒதுங்கிடலாமா? இல்லைங்க, நீங்க அவருடைய உருவத்தை மனசுல கொண்டு வந்து அவரை முழுவதுமாக வாழ்த்துது மிக முக்கியமான கடமை. இப்ப அவர் உங்களுடைய வினைப்பதிவை நீக்கி இருக்கிறார். இப்ப நன்றியுணர்வோடு அவர் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்க வாழ்த்த வாழ்த்த உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது ஒரு மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவரும் கூட தன்னுடைய செயலை உணர்ந்து மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சில நேரங்களில் அந்த நபரை விட்டு நம்ம தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட உறவாக இருக்கலாம். சில நேரங்கள்ல அந்த உறவு அப்படிங்கிறது மிக நெருக்கமானதாக இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. அப்போ நம்ம மேல் பதிவை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ரிகர்சல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. நாளைக்கு காலையில அவரை நான் சந்திப்பேன், அவர் அதே போல நடந்து கொள்வார். ஆனால் அவர் என்னுடைய வினைப்பதிவை நீக்க வந்த இறைவனின் கருவி என்று புரிந்து கொண்டு அவர் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டேன். நான் ஒரு புன்முறுவலோடு அவருக்கு வாழ்ந்து வளமுடன் என்று வாழ்த்திக் கொண்டே இருப்பேன் என்று ஒரு முன் தயாரிப்பு ரொம்ப அவசியம். சோ அப்படி முயற்சி செஞ்சு ஒருவர் இருவரை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், அது உங்களுடைய தன்மையாகவே மாறிவிடும். வாழ்க்கை வளம். நன்றிங்க, அருமையான விளக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வுங்க ஐயா. அடுத்த அன்பராக கவிதாமா, வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அதாவது மனிதர்கள் வராதுக்கு முன்ன பாலைவனமாவும், மனிதர்கள் வந்த பிறகு சாரி மனிதர்கள் வராதுக்கு முன்ன நந்தவனம், மனிதர்கள் வந்த பிறகு பாலைவனம் சொன்னீங்க. அப்புறம் தண்ணி எல்லாம் மாசுபடுது, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வீட்டுல எல்லாருக்கும் தீவிரவாதிகள் இருக்காங்க, மதம் ஜாதி மொழி பற்றுனால. அது கொஞ்சம் நிஜமாவே அது யோசிக்க வச்சுது. எப்படின்னா நம்மளே நமக்கு தீவிரவாதி தான் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இருந்தது அந்த இது. அதே மாதிரி நம்ம இயற்கைய நம்ம தான் ரசிக்கிறோம், அந்த அறிவு நமக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கையை நம்ம தான் ரசிக்கிறோம், அதையும் நம்ம தான் அழிக்கிறோம். அப்புறம் நம்ம ஐயா, நம்ம வீட்டுல செடி நடுறதுக்கு இடம் இல்லைன்னா நம்ம யாருக்குன்னா ஒரு 10 செடியை வாங்கி கொடுக்கலாமா? கேக்குதுங்களா? தாராளமாக செய்யலாம். ஆஹ் செய்யலாம்ல நம்ம வீட்டுல தாராளமா யாரும். செய்யலாம். நன்றிங்க. வளர்த்துக்கலாம். ஆஹ் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப யோசிக்க வச்சதா இருந்தது. அதாவது மொழி மேல பற்று, மதத்து மேல பற்று, இனத்து மேல பற்றுன்னும் போது நமக்கு அந்த மொழி மதம் இனம்லாம் நம்ம ஜாதி நம்ம மதம் நம்ம மதத்திலேயே கொடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்குல்ல. இப்ப அதெல்லாம் தாண்டி வரும்போது நமக்கு மனசு அது ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிற பக்குவத்துல நம்ம இருக்கும் போது நல்லா இருக்கு. அது ஏத்துக்காத போது நமக்கு அது கஷ்டமா இருக்குதுல்ல, மதம் மொழி ஜாதி எல்லாம். அது இப்ப நீங்க சொல்லும் போது நம்ம வீட்லயே நம்ம தீவிரவாதிகள் இருக்காங்கன்னும் போது அது யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. நன்றிங்கய்யா. அப்புறம் நிச்சயமா மாற்றி விடலாம். என்னங்கய்யா? இதை நிச்சயமா மாற்றி விடலாம். நம்மெல்லாம் சேர்ந்து மாற்றணும். மத்தது எல்லாமே கேக்குற மாதிரி இல்லைங்கய்யா, நல்லா இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நீங்க பேசுறது அம்மா. ஐயா லைன்ல இருக்காங்கல்லம்மா? அம்மா உங்க வாய்ஸ் சரியா கேட்கலம்மா. நெட்வொர்க். ஆமாம்மா ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? சொல்லுங்க. இல்லையா, அது ஒரு கிராமத்துல இருக்கேன், அதனால வாய்ஸ்
நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஐயா, ஐயா வாழ்க வளமுடன். இப்ப கேக்கும்னு நினைக்கிறேன். அம்மா சொல்லுங்கம்மா. கேக்குதாம்மா? ஐயா வாழ்க கேக்குது. வளமுடன் ஐயா. உங்க உங்க பேரை பார்த்த உடனே உங்க குரல் தான் ஞாபகம் வரும் எனக்கெல்லாம். உங்க குரலுடைய இனிமே எப்படி வந்துச்சோ, இறைவன் எப்படி கொடுத்தாரோ தெரியல ஐயா. நன்றி ஐயா. அப்ப நீங்க நல்லா அழகா சொன்னீங்க ஐயா. ஆனா தீவிரவாதினா அது ஒருத்தரை மட்டும் குறிப்பிடுறது மாதிரி நீங்க சொல்லல. இப்ப நம்ம இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைல இன்னைக்கு பேசின தலைப்பு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இல்ல, இது முழுமையா ஏத்துக்கணும். குடும்பமும் தீவிரவாதம்ங்கிறீங்க. இப்ப தீவிரவாதிகள் அப்படின்னா அது தனிப்பட்டவர்கள் இல்லையா ஐயா? இப்ப தீவிரவாதிகள் வந்திருக்காங்க, அவங்களத்தானே தீவிரவாதிகள்ங்கிற. அப்ப நம்ம நாட்டை அழிக்கிறவங்க, அது பெரிய பெரிய சதி வேலையாவிலையா இருக்கு. அவங்களுக்கு தானே தீவிரவாதிகள்னு சொல்றோம். நம்ம வீட்டுல இருக்க சின்ன விஷயங்களெல்லாம் தீவிரவாதம்னு எடுத்துக்கிட்டா அது பொருந்துமா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமேமா ஒரு சின்ன சின்னதாக ஒரு வெடிமருந்து மாதிரி தீவிரவாதம் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன வெடிமருந்துகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கிளம்பி இந்த பிரபஞ்ச களத்துல போய் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்பொருளாக மாறி, அந்த வெடிப்பொருளை யாரோ ஒரு நபர் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறாரு. இததான் மகரிஷி சொல்றாங்க. அப்போ இதுல யாருடைய பொறுப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தா, செய்பவருடைய செயல்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அதற்கு காரணமாக இருந்த நம்ம அனைவரையும் நாம மறந்துடும். அப்போ உண்மையிலேயே ஒரு நபர் நினைத்து இந்த உலகை எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒவ்வொரு செயலும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க நானு அப்படின்னு யாரும் இல்லை, அனைவருமே தீவிரவாதிகள் தான். நம்முடைய மனம் எப்பொழுது இந்த கடும் பற்று என்கிற நிறையிலிருந்து வெளியில வருகிறதோ அப்பதான் இந்த சிறிய மாற்றமாவது இங்கு நிகழும். வாழ்க்கை வளம். வாழ்க வளமுடன் ஐயா ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சிந்திக்க வைக்கிறீங்க ஐயா. நமக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் யோசிக்கணும் போல இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க பேசின மொத்தமும் அவ்வளவு அருமையா நல்லா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு ஸ்பீச்சுமே நீங்க பேசுறது ரொம்ப அருமையா இருக்கும் ஐயா. இப்ப கேள்வி கேட்டாங்க இல்லையா, ஒருத்தங்க வந்து செடி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டாங்க இல்லையா. அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். எனக்குமே ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க முருங்கைக்கீரை. அதை ரெண்டா உடைச்சு வச்சா ரெண்டு இடத்துலயுமே வளர ஆரம்பிச்சிச்சு. வீட்லயே தான் நான் வளர்க்குறேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி நான் கீரை எடுக்கும்போது அவங்க மனசார ரொம்ப ரொம்ப வாழ்த்துவேன். ஏன்னா நம்ம வாங்கினா கூட கீரை அது பாதி தான் செலவாகும், பாதி வேஸ்ட் ஆகும். ஆனா இது நம்ம தேவைக்கு எப்ப தேவையோ எடுத்துக்கிறோம். அவங்கள மனசார நான் வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி 10 செடி அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுல பயனடைகிறவங்க கண்டிப்பா வாழ்த்து செய்யதான் செய்வாங்க. அதனால அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு சொன்னேன். அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டாங்க இல்லைங்களா, நம்மளோட பதிவு இன்னொருத்தர் மூலியமா நம்மளுக்கு கழியறதுக்காக இப்ப வருது. அதுல வந்து அவங்களுக்குமே பாவம் வரும்னு சொன்னீங்க. அந்த பாவமும் நம்ம கருத்தொடரா வர்றவங்களுக்கு தொடரும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா ஐயா. அவங்கள வந்து எப்படியாவது திருத்தணும்னு நம்ம நினைக்கிறது தப்பா? திருத்த முடியாதுன்றதுதான் இப்ப எல்லாரும் மெசேஜ்மே யாரையும் திருத்த முடியாது, உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அவங்க திருந்தினாதான் கருமைய தொடர்பா அவங்களோட குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க திருந்தணும்னு வாழ்த்து சொல்றோம். ஆனா அதை விட அவங்க என்ன பண்ணணும்? இப்ப குட்டி குட்டி யூடியூப்ஸ்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வரா மாதிரி நம்மளோட வேதாத்திரி கருத்துக்கள் சொன்னா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுற மாதிரி. இப்ப சின்ன பசங்க கேட்கணும்னா சின்ன வயசு அவங்க ஒத்த வயசுல இருக்கவங்க சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா. அவங்க அதை ஈஸியா எடுத்துக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது ஐயா. எப்ப பாரு அதேதான் நான் யோசிப்பேன். அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இப்போ பசங்க ரேஞ்ச்ல இருக்கப்போ அவங்க வந்து ஷார்ட்ஸ்ல பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். அதை அவங்க கேட்கவும் செய்வாங்க. நடுத்தர வயசுக்கு அதுக்கேத்த மாதிரி சொல்றவங்க, இப்ப நம்ம சொல்றவங்க அப்படி கேட்கிற மாதிரி யாரையும் திருத்த முடியாது அப்படின்றதுல அவங்க வலுவா இருக்காங்க. நான் திருந்தலாம் மாட்டேன், கருத்தொடர அந்த பாதிப்பு வரும்ன்றத அவங்க உணர்ந்தா அவங்களே திருத்திக்கலாம். அததான் என்னோட வேண்டுதல். நீங்க அத பத்தி என்ன ஐயா சொல்றீங்க? வாழ்க்கை வளர்ந்துடும். முதல்ல சொன்ன அந்த மரம், அந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பானது. உண்மைதான்மா.
நம்ம எதை ஒன்று பயன்படுத்தினாலும் ஒரு நன்றி உணர்வோடு வாழ்த்த பழகி இருக்கோம். அதனால ஒரு செடி கொடுத்தவங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் நினைச்சுப்பாரு. அதுவும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு நல்ல வாழ்க்கை பரவ செய்யும். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அவசியமான ஒரு தேவை. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்தே அதை வெளிப்படுத்தினாங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த சூழல்களை எல்லாம் நம்ம இருக்க முடியும், வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான். இப்ப அதற்கு நம்முடைய குடும்பங்கள் தயாராக வேண்டும். ஏன்னா நம்ம சினிமா தியேட்டருக்கு குடும்பத்தோட போக முடிகிறது, ஆலயங்களுக்கு போக முடிகிறது, ஷாப்பிங் மால்க்கெல்லாம் போறோம். ஸோ எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் குடும்பத்தோட போக முடிந்த நமக்கெல்லாம் அறிவு திருக்கோயிலுக்கு குடும்பமாக வர முடிகிறதா? அப்போ அந்த தகுதியை நோக்கி நம்முடைய குடும்பங்கள் நகர்ந்தது அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்க ஒரு குடும்பம் நம்முடைய குடும்பத்தை பார்க்க ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடம் இருக்க அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மிக எளிதாக மாறிவிடும். நீங்க சொன்ன மாதிரி அந்த காசு எல்லாம் உடல். ஆனா அது எந்த அளவுக்கு அவர்களை ஈர்க்கும் என்று தெரியல. ரொம்ப வேகமான உலகத்துல அதெல்லாம் கடந்து இருக்காங்க. அந்த முயற்சியும் நம்ம செய்யலாம், தவறில்லை. அடுத்ததாக அந்த பதிவுகள் யாரையும் இங்க மாற்ற முடியாது. அதை நினைப்பவர்கள் நினைக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உண்மையிலேயே ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்தா கூட இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய அதிர்வு இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ என்னுடைய ஒரு வாழ்க்கை, என்னுடைய மன அலைச்சல் குறைவது அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம விடாமுயற்சியோடு தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருப்போம். மாற்றம் நிச்சயம் வருவோம். மனம் தளராமல் இருக்கலாம். வாழ்க்கை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப பயிற்சிகள் நைட்டு இப்ப தூங்குறப்ப நான் பண்ணணும், காலையில எழுந்து பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஐயா. ஆனா வேலைக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் மொபைல் பார்க்க இது பார்க்க அந்த எண்ணத்துல ஒரு உறுதி இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால பயிற்சி பண்ண முடியல. வாரத்துக்கு ஒரு வாட்டி மன்றத்துக்கு மட்டும் நான் போயிட்டு வரேன். ஒரு உறுதியா அதுல இருக்க முடியலங்க அந்த எண்ணத்துல. ஆனா நான் கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு பிரம்மஞானம் முடிச்சு. அது ஒரு உறுதியா என்னால இருக்க முடியலங்க. அதுக்கு இன்னும் எப்படிங்க? அது என்னோட வினைப்பயனாலயா இல்ல எண்ணத்துல உறுதி இல்லாதனாலயா, எதனாலங்கய்யா? இல்லைங்க, அதாவது நம்ம படிக்கும் போது கூட என்னைக்கோ ஒரு நாள் படித்தோம் அப்படின்னு சொன்னா மனதுல பதியாதீங்க. தொடர்ந்து படிக்கிற பொழுது ஒரு ரிவிஷன் இருந்தாதான் அது நம்ம மனதுல ஆழமா பதிகிறதுங்கிறது மாதிரி நீங்க இந்த பயிற்சிகளை விடாமல் செய்யக்கூடிய ஒரு சங்கல்பம் நீங்க எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கு. நீங்க காலையில எந்திரிச்சு நம்ம ஜூம்ல ஆழியார் ஜூம்ல கூட காலையில 5:15 இருந்து ஒரு தவம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக நீங்க செஞ்சீங்கன்னா போதும். ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஜாயின் பண்ணா போதும். அதுல ஒரு சின்ன தத்துவம் இருக்கும், ஒரு தவம் இருக்கும். ஸோ உங்களுடைய நாள் ஆரம்பிக்கிறதே ரொம்ப சிறப்பாக மாறிவிடும். இப்போ எப்படி நம்ம போன் தான் யூஸ் பண்ண போறோம், அதை ஒரு ஆக்க முறையில நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ டெய்லி ஒரு மகிழ்ச்சியுடைய வாய்ஸோ இல்லை ஒரு தவத்துல ஒரு அன்பருடைய ஒரு ஆசிரியருடைய வாய்ஸ் நமக்கு கேட்குது. உள்ளுக்குள்ள நம்முடைய மன அலைச்சல்கள் தானாகவே குறைய ஆரம்பிச்சு. அப்போ அதுக்குள்ள முயற்சிகள் செய்யலாம். அதன் பிறகு நல்ல சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா காலை உணவு சாப்பிட மாட்டேன், காயக்கல்பம் பண்ணலைன்னா மதிய உணவு சாப்பிட மாட்டேன். இப்படி ஒரு சங்கல்பம் எனக்குள்ள வரும் பொழுது நான் அந்த உணவை சாப்பிடணும் போய் உட்கார்ந்தா கூட எனக்கு காயக்கல்பம் நினைவு வரும். எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு குற்ற உணர்வு எனக்கு வரும். அதுவே என்னை ஒரு நெறிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் செய்பவராக மாற்றிவிடும். ஏன்னா இது ஒரு சாதனை மார்க்கம். செய்யாம எந்த பலனையும் நாம பெற முடியாது. நல்ல முயற்சி செய்ய நிச்சயமாக முடியும். வாழ்த்துக்கள். இதுக்கு சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்கவா இல்ல எப்படிங்க சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. காலத்துல சங்கல்பம் போடு, என்னால முடியும், நான் நிச்சயமாக காலையில தவம் செய்வேன், உடற்பயிற்சி செய்வேன்னு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரும். ஐயா இதுக்கு காரணம் என்னோட வினைப்பயன் ஸ்ட்ராங்கா இருக்கா? அதுவா? இல்ல இருக்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேணாங்க. நீங்க ஒரு விடாமுயற்சி மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். எப்படிப்பட்ட வினைப்பதிவையும் நாம வென்றுவிட முடியும். மகிழ்ச்சி ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. இந்த ஒரு பிறவியிலேயே நம்மால் முழுமை பெற முடியும். நமக்கு தேவை விடாமுயற்சி மட்டும். அதனால அதை பற்றி ரொம்ப எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய வினைப்பதிவு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சாலே தளர்ந்து போய்விடுது.
அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. நமக்கு மனவளக்கலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே மிகச்சிறந்த முன்னோர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நல்ல பதிவுகள் நிறைய இருக்கிறது. அதை இன்றைய சமூகம் வேறு வழியில பிடித்து இழுத்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சா நிச்சயமாக பலன் பெற முடியும் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கேட்கலாம். சரிங்க ஐயா. இப்ப நீங்க உணவு பத்தி சொன்னீங்க ஐயா. சைவ உணவம் நம்மளுடைய குணத்தை மாத்தும்னு சொல்லிட்டு, நம்ம அண்டை நாடுகளா இருக்கிற சீனா, இலங்கை போன்ற நாடுகள்ல புத்தரை கும்பிடுறாங்க. ஆனா அவங்களுடைய உணவு முறை சைவம்னு சொல்ல முடியாது. அது எப்படிங்க ஐயா? அதாவது ரொம்ப எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்றவங்களதான் அவங்க வணங்குறாங்க. ஆனா அவங்க சாப்பிடுற உணவு எல்லாம் பார்த்தோம்னா பாம்பு கறி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அதனால கேக்குறேங்க ஐயா. ஏன்னா நம்ம நாட்டுல ஆன்மீகமா இருக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு போர் தொடுத்ததே கிடையாது. எந்த நாட்டுக்கிட்டையும் போய் சண்டை போட்டது கிடையாது. நம்ம கிட்ட சண்டைக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அகேன்ஸ்டா நிக்கிறோம். இந்த நாடுகள் எப்பவும் சண்டை போடுது, மத்தவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வணங்குறது புத்தரை வணங்கிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதுதாங்கம்மா, மனிதன் ஒரு மிருகத்துல இருந்து வளர்ந்து வந்திருக்கிறான். அவரவர்கள் வாழக்கூடிய இடத்துல உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்துல வேற வழி இல்லாமல் கிடைத்ததையெல்லாம் கொன்று சாப்பிடக்கூடிய மனிதனாக வாழ்ந்திருக்கோம். அந்த பழக்கப்பதிவு நமக்குள்ள ஆழமாக இருக்கு. இப்ப நிறைய தத்துவ ஞானிகள், மகான்கள் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கூட நம்முடைய பழக்கப்பதிவு, நம்முடைய நாக்கு நம்ம சொல்றத கேட்காத ஒரு இடத்துல இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுகிற உணவு நம்முடைய தன்மையை மாற்றும். நீங்களே சொன்னீங்க, அதிகமாக மனிதர்களுக்கு துன்பம் தரக்கூடிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதை சாப்பிடுகிறார்கள்னு பார்த்தாலே நமக்கு புரியும். இப்போ நம்முடைய தேசத்துல அவங்க தொந்தரவு தராங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இங்க ஒரு அலைகளை, ஒரு அபரிமிதமான பாசிட்டிவ் எனர்ஜியை நாம ஏற்படுத்தி நம்முடைய தேசம் முழுவதும் இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் கூட நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ அந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம். இங்கேயும் கூட உணவு பழக்கம் மாற வேண்டும். அதெல்லாம் நடந்தது என்று சொன்னால் ஒரு அற்புதமான உலகத்தை நாம் உருவாக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒருத்தருடைய தவம் அம்மா நீங்க பேசுறது கேட்குதா? ஒருத்தருடைய தவம், சிறந்த தவம் கூட போர் இப்படி என்ன எல்லாம் கூட நிப்பாட்டும் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா. ஆமாங்க, உண்மைதாங்கம்மா. உண்மைதாங்கம்மா. நம்ம பெரும்பாலான மனிதர்கள் தவம் செய்து உலகை வாழ்க்கைகிற ஒரு பழக்கம் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 800 கோடி பேர்ல ஒரு 8 கோடி பேர் தினசரி ஒரே நேரத்தில் உட்கார்ந்து தவம் செய்ய முடிந்தால் அந்த இடத்துல அமைதி உருவாகிதான் தீரும். ஆழியாறுல தினசரி ஒரு 600-700 பேர் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வெளியில இருக்கக்கூடிய வால்பாறை ரோட்ல இருக்க சத்தம் உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இது ஏன் நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காந்த களத்தை நம்மால உருவாக்க முடிகிறது. அதேதான் இந்த உலகத்துக்கு. அதே மாடலை நாம விரித்து கொண்டே உலகம் முழுவதும் போகணும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலானவர்கள் தவம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம தவம் செய்கிற குறைந்த நபர்கள் இன்னும் நிறைய நேரத்தை ஒதுக்கி தவம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகமாகுது. அப்போ அதை நம்ம செய்வதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதற்கான வாழ்க்கை முறையை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே மிகப்பெரிய தொண்டாகும். வாழ்க்கை வளமுடன். சிறப்பு. வாழ்க்கை வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? ஒரு அன்பர் வந்திருக்காங்க ஐயா. விக்கி அப்படின்ற பேர்ல வந்திருக்குங்க. ஸ்கை, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம்.
வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. உங்களுடைய உரையை கேட்க முடியல, கேள்வி பதில் தான் ஜாயின் பண்ணேன் வேலையை முடிச்சுட்டு. கேள்வி பதிலை ஒட்டி ஒரு கேள்வி. இந்த ஐந்தொழுக்க பண்பாடை வந்து அருட்தந்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது உண்மையாவே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் தான். வந்து அது குடும்பத்துல ஆகட்டும், இல்ல அந்த சமுதாயத்திலயும் ஆகட்டும், அது வந்து அது சுருக்கி நமக்கு இரண்டொடுக்கமா கொடுத்துட்டாங்க. அது உங்களுடைய அனுபவத்துல, அது உங்களுடைய மன உறுதியில அது எப்ப மலரும்? அறிஞர்கள் ஆங்காங்க கூடி அமுல்படுத்தணும்னு அருட்தந்தை சொல்லிட்டாங்க. சோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலேயே அந்த புதியதொரு பண்பாடு அப்படின்னு உலகத்துக்கு வேண்டும் மகிழ்ச்சி சொன்ன அந்த ஐந்தொழுக்க பண்பாடே போதுங்க அந்த உலகம் அமைதி பெறுகிறது. அது அறிஞர்கள் கூடி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அறிஞர்கள் எல்லாம் கூட வேண்டும், அவங்க யாரோ ஒருத்தர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை கடைபிடிக்காம இருந்துட முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடாமுயற்சியோடு மாற்றிக்கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மாற்றம் பக்கத்துல இருக்க ஒரு குடும்பத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய சகோதரர்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். சோ இப்படி மலர்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அதான் அல்லது நம்மளே அறிஞர்களாக மாற வேண்டும். இப்போ இந்த பழக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது, மிக வேகமாக அனைத்தையும் மாற்றி விடலாம். அப்ப கூட எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய எதிர்வினைகளும் அதிகமாக தான் இருக்கு. அப்போ உண்மையிலேயே இது நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனுமே இதுல அக்கறை எடுக்க வேண்டும். இப்போ மனவளக்கலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்திலேயாவது குறைந்தபட்சம் இந்த ஐந்தொழுக்க பண்பாடை கடைபிடிப்பதற்கு முழு முயற்சி எடுக்கும். இதுக்கு மிகப்பெரிய விடாமுயற்சி வேணும். இந்த சமுதாய தாக்கத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நிச்சயமாக நம்ம செய்துதான் ஆகும். முடிமை வாழ்க்கை. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க்கையின் ரகசியம் என்ன? வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு எதுவுமே இல்லை. வெளிவராத ரகசியம் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை. இப்ப நம்மளா சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டு அது யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அது சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கும். ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய ரகசியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய தன்மாற்ற சரித்திரம். மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, இந்த ஆதியிலிருந்து மனிதனாக வந்த இந்த இறை சரித்திரம் இருப்பார். இந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அந்த தன்மை எனக்கு வந்துவிட்டது என்று சொன்ன சந்தேகமே இல்லையே. வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு விளங்காதது என்று இங்க எதுவும் இல்லை. இறைவன் தான் என்னன்னு எனக்கு தெரியும், இறைனா என்னன்னு தெரியும், அது எப்படி அனைத்துமாக மாறி இருக்குன்னு எனக்கு தெரியும், மீண்டும் அனைத்தும் அந்த இறையில் எப்படி போய் சேரும் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இங்கு எல்லா ரகசியமும் தெரிந்த பிறகு இந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முற்றறிவு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த இறை அறிவு அப்படிதான் இருக்கிறது. அப்படி ஒரு நிறை குடமாக மாறக்கூடிய வாய்ப்பை மனநிலை தந்திருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் தகவல் அல்ல, இது உள்ளுணர்வாக உணர்வு பூர்வமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையின் ரகசியம் என்பது எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிந்து வாழ்க்கை. இப்போ வந்து இறைநிலையின் அந்த தன்மாற்ற சரித்திரத்தை நாம உணரணும். அப்ப உணரும் போது நம்ம மனசு வந்து அது வந்து ஒரு பேரின்ப நிலை அடையும் அப்படி சொல்லலாம் இல்லையா? பேரின்ப நிலை அடையும். கடவுள் என்பவனே மனிதனானான்ங்கிற கவியில மகிழ்ச்சி கீழே அதுதான் சொல்லியிருப்பாங்க. கடவுள் ரகசியம், அதனை வெளியாய் காண்பிப்பதுதான் மிகப்பெரிய கடமை. அதை செய்யறவங்க ஞானிகள் அப்படின்னா அந்த ரகசியமே அந்த வெளிதான். அந்த வெளியை வந்து நம்ம கண்ட புலன்களால பார்க்க முடியாது. அதுவேதான் அனைத்துமாகவும் மாறுது, மீண்டும் ஒன்றும் இல்லாம போகுது. அப்போ இதை தவிர பெரிய ரகசியம் எதுவும் இங்க இல்ல. அப்ப ரகசியம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா ரகசியம்னு ஒண்ணு இல்ல இல்லைங்கம்மா, இல்லாததுதான் இருப்பதாக இருக்கு, மீண்டும் இல்லாமல் போக போகுது.
அப்ப ரகசியம்ங்கிறது இல்லாததுதான். வாழ்க்கை வளம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க ஐயா கேள்வி கேட்கறதுக்கு. ம். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப இருந்தது. ஒரு மரம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னு சொன்னீங்க. அது மாரிங்க ஐயா, நம்ம இப்ப அந்த உலகத்துல நம்ம மகரிஷி ஐயா கொடுத்த எல்லாமே செய்யறோம். இருந்தாலும் சில டைம்ல அந்த அன்பும் கருணையும் நம்ம போய் அதை நிறைவேற்றத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் அது வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம அந்த அன்பும் கருணையோட அந்த குடும்ப சூழ்நிலையில இருக்கிறதுக்கு இன்னும் நம்ம எந்த வழிகள் பின்பற்றினா நம்ம இன்னும் நல்லா உயர முடியும்? வாழ்த்து விடாமுயற்சி 2 தாங்க. நம்ம எந்த இடத்துலயுமே துவண்டு போக வேண்டியதில்லை. நம்மளுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்த்துக்கிட்டே இருக்கலாம், விடாமுயற்சியோடு பயிற்சியும் செய்து கொண்டே இருக்கலாம். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுடைய வினைப்பதிவு குறைய குறைய நிச்சயமாக அந்த நிலையை நமக்கு வரும். வாழ்க்கை ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் அந்த எவ்வளவு தூரம் அவனுக்கு குண்டு அடிச்சாங்கன்னா பணத்துக்காக தான் அவனுங்க அந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு சொல்லி எடுத்துக்காட்டுனீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. ரொம்ப இந்த தாவரங்கள் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் நல்லா சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாரிமுத்து ஐயா, நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா, உங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க்கை வளமுடன் ஐயா. ரொம்ப தெளிவா உங்க அமைதியான குரல்களை சொல்லிட்டு ரொம்ப விதமா இருந்து அந்த இடைநிலையே ஒரு நம்ம மன உறுதி நம்மளுக்கு இல்லாத காரணம் வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதை செய்யாம பல பல நம்ம மனசு பல இடங்களுக்கு ஐயா நீங்க பேச கேட்கல. வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க வந்து நெட்வொர்க் இருக்கிற இடத்துல நின்னு பேசுனீங்கன்னா கேட்குங்க ஐயா. சாரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சிவசக்தி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க வாழ்க வளமுடன் ஐயா. என்னன்னா இப்ப தியானம் கிட்டத்தட்ட 5 வருட காலமா மகரிஷி குருவோட இணைப்புல இருக்கிறேன் ஐயா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுதான் பெரிய விஷயம் ஐயா. மனசுக்கே நிம்மதியா இருக்கு. பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை தெரியுது இல்லைங்க ஐயா. எல்லாமே நார்மலா பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கு விஷயங்கள். இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமாங்க ஐயா தியானம் செய்யக்குள்ளைங்கய்யா எந்த விதமான எண்ணங்கள் வருது இல்லைங்கய்யா. எப்படி ஆனா எல்லா விஷயமே நடக்குதுங்க ஐயா. முன்ன கண்ணை மூடுனா அவ்வளவு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும், படம் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க ஐயா. இப்ப வந்து எந்த விதமான உணர்வுமே இல்லையா, விழிப்பதற்கு மனசே வருது இல்லைங்க ஐயா. அவ்வளோ நல்லா இருக்குங்க ஐயா. அப்ப நாங்க வந்து தியானத்துல சரியா போறோமாங்க ஐயா, எப்படிங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்களே சொல்லிட்டீங்களா, நல்லா செய்றீங்க, சிறப்பா செய்யுங்க, கடமைகளையும் சரியா செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்களமா, நல்ல தவறு செய்யுங்க. சரிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதாமா, வாழ்க வளமுடன்மா. ஐயா இது எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கொஸ்டின் ஐயா. இப்ப வந்து மூளை வளர்ச்சி இல்ல, ஊனமுற்றவர்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்கல்ல தாய்மார், அவங்களுக்கு எல்லாம் பாவம் இல்லைங்களா? அது அவங்க பாத்துக்கிறதுனால இவங்களுக்கு பாவம் வருமா வராதுங்களா? நிச்சயமாங்கம்மா, அந்த கடமை வந்து இவர்களுடையது. இவங்க வந்து குழந்தைகளை பார்த்து கொள்ளணும். ஒருவேளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால
முழுவதுமாக பார்க்க முடியல. ஆஹ் இப்போ அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இப்போ ஆஹ் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஆதாரத்தை சார்ந்து அவங்க ஏதாவது உழைத்து ஒரு பொருளீட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உழைத்து பொருளீட்டி அவங்களையும் பாதுகாத்து கொண்டு இந்த குழந்தையையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. இப்ப முடிந்த வரைக்கும் இந்த செயல்களை செய்து கொண்டே வரலாம். இப்ப என்ன காசு இருக்கு, அவங்களை ஈஸியா பாத்துக்க முடியும், ஆனாலும் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அவங்க கடமை தவறுறாங்க. இப்ப தன்னை கொண்டு அந்த குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இந்த செயல்களை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் வெகுவாக குறைந்துவிடும். இல்ல பொருளாதாரத்திற்கு என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொன்னா நான் முழுவதுமாக அப்படியெல்லாம் இல்லாம அப்படின்னு சொன்னா நான் இந்த வினைப்பதிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேனே ஒழிய ஆனா தப்பிக்கலாம் முடியாது. நிச்சயமாக வேறு வழியில் கடமை வந்துதான் தீரும். அதை நாம புரிந்து கொண்டு நாம் செய்யலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அதே மாதிரி முதியோர்கள் எல்லாம் கூட எடுத்து போய் விட்டுறாங்க. அதுவும் பாவம் தானே ஐயா கடைசி காலத்துல. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அப்படி ஒரு நம்ம உருவாக்க கூடாது. அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ்வு. நம்ம தவற விட்டோம் சமூக வளமே மிகப்பெரிய பாவம். சிறப்பாக எனக்கு இப்ப கேட்கணும்னு தோணுச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாவமா பாவம் இல்லையான்ட்டு. அதனாலதான் ஐயா கேட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சுனந்தா மகாதேவன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாமே இறை இச்சை, இறை எப்படி நினைக்கிறது அப்படிதான் நடக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்க செய்யற செயல் கூட ஒரு விரல் கூட எங்களால் அசைக்க முடியாது, எல்லாம் இறைவனோட செயல் தான். அப்படி எல்லாம் சொல்லும் போது நாங்களுடைய மனித பிரயத்னம் ಅಥವಾ மனிதனோட செயல்ன்றதுக்கு எங்க ஐயா அங்க ஒரு இடம் இருக்கும்? வாழ்க வளமுடன்மா. நிறைய பேர் இப்படி ஒரு கருத்தை சொல்வது உண்டுமா, நம்ம வழக்கமா பார்ப்போம். அந்த இறைதான் நமக்கு அந்த சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறது. அந்த 6வது சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நல்லதாக செய்து இந்த வினைப்பதிவை குறைத்து கொண்டு நம்ம எடுக்க வேண்டிய பிறவி தொடரை குறைச்சிக்கலாம். அந்த அறிவையும் இறைதான் நமக்கு கொடுத்திருக்கு. இப்ப நான் முழுசா தட்டி கழித்து விட்டேன் அப்படின்னு சொன்னா இறையே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அப்படியே படுத்தே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சாலும் கூட என்னுடைய தேவைகள் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த தேவைகளை நானே நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்ப அப்படி நான் தேவைகளை நிறைவேற்ற எங்கேயாவது நான் போனேன்னா உடனடியாக என்னுடைய வினைப்பதிவும் சேர்ந்து வேலை செய்யும். அதை சமாளிக்கக்கூடிய மதியையும் இறை நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்ப யாருமே இந்த உலகத்துல எதுவும் செய்யாமல் எல்லாம் இருந்துவிட முடியாது. இப்போ இறைவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்றது ஒரு தவறான ஒரு கருத்து. அப்படி எதுவும் இல்லை. அந்த ஒட்டுமொத்த ஆற்றலினுடைய வெளிப்பாடை நான் எவ்வளவு சீக்கிரமாக இந்த உடல் எடுத்து சரி செய்து இந்த ஆற்றலை உணர்ந்து கொள்கிறேனோ அதுதான் என்னுடைய வெற்றி. அந்த ஆற்றலும் அறிவும் எனக்கு இறையாற்றல் கொடுத்திருக்கு, அதை சரியாக நான் பயன்படுத்தி கொண்டால் போதும். வாழ்க்கை நிறைவான அன்பராக மாரிமுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. மாரிமுத்து ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரு அருமையான சிந்தனை, ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. அதே மாதிரி நீங்க சொன்ன விஷயங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய நிலைகளையும் இந்த மன உறுதியை பற்றி சொல்லும் போது ரொம்ப சொன்னீங்க. ஒரு பையன் எடுத்துட்டு போனா பல நேரங்கள்ல பல விஷயங்களை நம்மளுடைய மனம் அங்க அலைப்பாயுது. அப்ப எதை நோக்கி நம்ம போறோமோ
அதை நோக்கி போறதுக்கான பயிற்சியும் அதனுடைய இதுவும் பத்தி ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க. எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம என்னதான் நம்ம கடமையில இதை கொண்டு வந்தாலும் கூட சில நேரங்கள் இது செயலுக்கு வருவது ரொம்ப நம்மள மாதிரி ஆளு எங்களை மாதிரி சில இது வந்து ரொம்ப சிறந்த ரொம்ப என்ன சொல்றது மனம் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? வாழ்க்கை வளமுறையா அதுதான் பழக்கப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மழை வந்து பெஞ்சு அது ஒரு நதியாக ஓடி ஓடி ஒரு பாதையை உருவாக்கி இருக்கு. எப்ப மழை வந்தாலும் அதே அந்த பள்ளமான பாதையில தான் ஓடுங்க. அதே மாதிரி நம்ம இவ்வளவு நாட்களாக அல்லது முன்னோர்களினுடைய செயல் மூலமாக நமக்குள்ள நம்முடைய ஆன்மாவுல ஒரு பாதை உருவாகி எப்பொழுதும் அதிலேயே ஓடி ஓடி பழக்கமாயிருக்கு. இப்ப அதிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளத்தை மேடாக ஆக்கணும், புதிய பாதையை உருவாக்க வேண்டும். ரெண்டு முக்கியமான வேலை. ஒரு மேல்பதிவு ரொம்ப அவசியம். இறையை நோக்கி ஒரு புதிய பாதையையும் நான் உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். அப்படிங்கும் போது மிகப்பெரிய வைராக்கியத்தோடு நல்லதை செய்து கொண்டே இருக்கணும். அந்த பள்ளம் மூட வேண்டும். அதன் பிறகு அந்த இறையோடு இணைந்த பயிற்சிகள்ல விடாமுயற்சியோடு செய்து கொண்டே இருக்கணும். இது ரெண்டு தாங்கியா வழி. எப்பெல்லாம் சறுக்குதோ அப்பெல்லாம் நம்ம உடனடியாக எழுந்திருப்பதற்கான மன உறுதி நமக்கு சங்கல்பம் செய்து கொண்டே இருக்கணும். என்னால முடியும். ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த சமூகம் எப்படியெல்லாம் என்னை ஈர்க்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே தயாரிச்சுக்கணும். நான் வெளியில போனா என்னெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே யூகித்து நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அதனாலதான் அயரா விழிப்பு நிலை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ப எதை செய்யறதுனாலும் பழைய கால அனுபவம் உங்ககிட்ட இருக்கு, தற்கால சூழல் தெளிவா புரியுது. இதை வைத்துக்கொண்டு நம்ம திட்டமிட்டா வெற்றி பெறலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரை, சிறப்பானது ஒரு கேள்வி பதில் நிகழ்வுங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா நேரம் கருதி? நிறைவு செய்யலாமா? நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்